சீனிவாஸ் ஹாஸ்பிட்டல் தேட்டரமேடு போகணுங்கண்ணா. எவ்வளோ வாங்கண்ணா? சீனிவாஸ் ஹாஸ்பிட்டலுங்களா? தேட்டரமேடு 100 வருண்ணா. 100 ரூபாய்ங்களா? 70 ரூபா வாங்கிக்கிங்கண்ணா. அண்ணா 70 ரூபா கட்டாதுண்ணா, 100 ரூபானா ஏறுங்கண்ணா. சரிண்ணா, வாங்கிங்க. அண்ணா என்னண்ணா 70 ரூபா கொடுக்குறீங்க? 100 ரூபா கொடுங்கண்ணா. போதுண்ணா, வைங்க. அண்ணா 100 ரூபா பேசுனது நீங்கள் கொடுக்குறது 70 ரூபா. எனக்கு இந்த 70 ரூபா வேண்டாம். 100 ரூபா கொடுக்குறதுனா கொடுங்க, இல்லாட்டி இந்த 70 ரூபா வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட படம் தான் கொடுத்தா வேணுமா? ஒரு எமர்ஜென்சிக்குன்னா 30 ரூபா கூட விட்டு தர மாட்டீங்களா? போங்க. ஹலோ மச்சான், வந்துட்டேன்டா. ஹாஸ்பிட்டல் வெளியே தான் இருக்கேன். 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். அம்மா ஆப்ரேஷனுக்கு அமௌண்ட் கட்டிடலாம். ஐயோ, அமௌண்ட் ஆட்டோவிலே வச்சிட்டோம். அந்த அண்ணா வேறு மறந்து வச்சுட்டு போயிட்டார் போல. மச்சான் பணம் எங்கே? வா கொண்டு போய் கட்டிடலாம் வா. மச்சான் பணமா? வந்த ஆட்டோவிலேயே மிஸ் பண்ணிட்டேன்டா. என்னது? ஆட்டோவில் பணத்தை மிஸ் பண்ணிட்டியா? எந்த ஆட்டோன்னு தெரியுமா? ஆட்டோ நம்பராக ஷூட் பண்ணியா? ஒன்றும் பயப்படாத மச்சா. ஆட்டோக்காரங்களாம் பணத்தை எப்பவும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, தேடி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீ எங்கே தொலைச்சியோ அங்கேயே இருந்தால் போதும், அவங்களே கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. பேக் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இதில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுங்களா? ஆனால் என்ன இருந்தாலும் என்ன, அது உங்களோட பை உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன். ஆனால் அதில் ஒரு உயிரை காப்பாற்றுறக்கு 5 லட்ச ரூபா பணம் இருந்துச்சுங்கண்ணா. நீங்கள் நினச்சிருந்தா எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. 30 ரூபாய்க்கு கொண்டாடிட்டு இருக்கும்போது உங்களை மாதிரி ஆட்டோக்காரங்களோட தப்பான விஷயம். நான் மன்னிச்சிருங்க. அண்ணா நான் பாடுபட்ட காசு 100 ரூபா எனக்கு அதே போதும். எனக்கு இந்த 500 ரூபா வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆட்டோக்காரங்கனாவே தப்பாக தான் இருப்பாங்க நினச்சேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லைன்னு நிரூபிச்சிட்டிங்கண்ணா. மன்னிச்சிருங்க.